ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிடிஆர்பி 2024 21/7/2024, அதாவது நேற்று நடந்த எஸ்சிடிடிஆர்பிக்கான தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்கான இந்த 30 வினாக்களுக்கான விடைகள் பார்க்க போகிறோம். அது எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, அது முதற்கொண்டு ப்ரூஃபோடு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்வு செய்க. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நேமி உலகம். இதில் எது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். சுவல்னா தோல், அதற்கான பொருள். விரிச்சினா நற்சொல். கோடுனா மலை. நேமி அப்படின்னா என்னென்னா வலம்புரி சங்கு. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 2 பேஜ் நம்பர் 34 இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இது இயல் 2 10th ஸ்டாண்டர்டில் இயல் 3 பேஜ் நம்பர் 51 இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியர். இது இயல் 2 இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில். எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் இருந்தால் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 26 இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டோர்னேடோ டெம்பஸ்ட். அப்படின்னா என்னென்னா, டோர்னேடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இதில் இணையான தமிழ் சொற்களை தான் கேட்டிருக்காங்க. இதான் கரெக்டான ஆன்சர். இது எந்த பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2 பேஜ் நம்பர் 48 இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின். மென் துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இயைபு மோனை. இது புக்கில் இந்த பாடல் வரிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இயல் 10th ஸ்டாண்டர்டில் இயல் 2 இருக்கும், பேஜ் நம்பர் 30 இருக்கும், பாருங்கள். இந்த பாடல் வரிகளை வச்சு நம்மளே தான் இதில் இலக்கணம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இலக்கிய நயங்கள் சொல்லணும். இது எதனால் இயைபு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடி இருக்குது அப்படின்னா, ஒரு சீர் இருக்குது அப்படின்னா, அதில் கடைசி எழுத்து ஒன்றி வருவது தான் இயைபுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ரெண்டு அடியில் வருடி வருடி கடைசி எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அது இயைபு. அடுத்த 2 அடிகளில் பாருங்கள், பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல் எழுத்துலாம் பாருங்கள், பாப்பான்னு வந்திருக்கு. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தெவ்வோர் செருணர், அடுத்து ஆப்ஷன் பி செற்றார் ஒட்டார், ஆப்ஷன் சி ஒன்னார் செருவார். இது எல்லாத்துக்குமே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவர்ன்ற பொருளை குறிக்கும் எல்லாத்துக்கும். அடுத்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, இறப்பார் ஈவார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பார் அப்படின்னா பிச்சை எடுப்பவர், அதாவது பிச்சை கேட்பவர். ஈவார் என்பவர் கொடுப்பவர். இதான் இதில் மாறுபட்ட பொருளுடைய சொல். இங்கே பொருள் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதனால் இதுக்கான பொருள் என்ன? இந்த ஆப்ஷன் ஏபிசி இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். ஆப்ஷன் டி மட்டும்தான். இறப்பார் அப்படின்றது பிச்சை கேட்பார், ஈவார் என்பது கொடுப்பவர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, முரண்படு மெய்மை. இது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1 பேஜ் நம்பர் 14 14வது பக்கத்தில் இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால்
எதனை பணயம் வைத்தான் என்று எந்நூல் கூறுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பழையவாள் புறநானூறு. இது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல் பேஜ் நம்பர் 51ல் இருக்கும். பாருங்கள், அந்த லைன் இருக்கும், அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும் லைனு. மேலே அதுக்கான பாடல் வரிகளுக்கான யார் சொன்னது அப்படின்ட்டு இது கொடுத்துருப்பாங்க. நேற்று விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பழைய வாள் பணயம் வைத்தான் என்பது எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா புறநானூறு. அடுத்த கொஸ்டின், அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் பேஜ் நம்பர் 41ல் இருக்கும். பாருங்கள், 41 உம்மைத்தொகை. அடுத்த கொஸ்டின், வலிமிகின் வலி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐயூர் முடவனார். இது பேஜ் நம்பர் 28ல் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் தான், பேஜ் நம்பர் 28. இந்த பாடல் வரியை கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, பிங்க் கலரில். வலிமிகின் வலி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் ஐயூர் முடவனார். இயல் 2ல் இருக்கும். பாருங்கள். அடுத்த கொஸ்டின், அழுக்காருடையான்கண். ஓகேங்களா, இது புக்கில் இந்த லைன் தான் இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது, அதுக்கான பிரித்து எழுதுக கொடுக்கல. ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அல்லது டியாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் நம்ம பார்த்து அதை என்னென்ன ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வார்த்தை இருக்குது, இது பிரித்து எழுதுதலை. எனக்கு என்ன ஆன்சர் தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ அல்லது டின்னு தோணுது. அடுத்த கொஸ்டின், உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்பல் ஓசை. இது இயல் 8ல் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 196ல் இருக்கும். 196வது பக்கத்தில் இருக்கும். பாருங்கள், அதில் எல்லா ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, அதற்கான பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பேஜில் பார்த்துக்கலாம். அடுத்தது, மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? இந்த இவர்வேன் இருக்கு இல்லையா, இந்த வரி புக்கில் இருக்குது. புக்கில் நான் எந்த பேஜ் நம்பர்னு சொல்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இயல் 1ல் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 18ல் இருக்கும். பாருங்கள், 18வது பக்கத்தில் இந்த வரிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த இவர்வேன் அந்த இடத்துக்கு பதிலாக ஏறுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஆன்சராக வரக்கூடியது. மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓரிடத்தில் அமர்வேன், இந்த வரி மட்டும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வரக்கூடியது இவர்வேன் வந்திருக்காது, ஏறுவேன்ற சொல் அந்த இடத்துல வந்திருக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், 14வது கொஸ்டின், வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும், இவ்வடி இடம்பெறும் நூல் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். இது இயல் 1ல் பேஜ் நம்பர் 15ல் இருக்கும். பாருங்கள். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஆப்ஷன் பி, காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஆப்ஷன் சி, காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. ஆப்ஷன் டி, காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இதுக்கான கரெக்டான ஆன்சர், இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சந்திப்பிழை வாக்கியங்களை தேர்ந்தெடு. சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள், சந்திப்பிழை வாக்கியங்களில் கொஸ்டின் நல்லா படிக்கணும். சந்திப்பிழை இல்லாத வாக்கியம். ஓகேங்களா, அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஏவும் கரெக்டு, இந்த சியும் கரெக்டு. இது இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டில் மேகத்தை
இக்கு வருது. அடுத்த ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த இடத்துல இக்கு இல்லை. அப்போ இது சந்திப்பிழை வாக்கியம். அடுத்து இதில் பாருங்கள், ஆப்ஷன் சியில் லாஸ்ட்டில் இத்து பயணிக்க வீறு கொண்டு. அப்போ இந்த இடத்துல இப்பு வரணும். இப்பு வரக்கூடாது இந்த இடத்துல, இப்பு வரக்கூடாது. ஆப்ஷன் டியில் வந்து இந்த இடத்துல இத்து வரணும், வந்தால் தான். இல்லைனா இதுவும் வந்து சந்திப்பிழை சொல், சந்திப்பிழை தொடர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்னா ஏவும் சியும் சரியானது. இது வந்து இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 28 இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஏவும் சியும் சரி. பேஜ் நம்பர் 28 இயல் 2 இருக்கும் பாருங்கள். இந்த லைனே கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காற்றுக்கு பதிலாக பருவ காலங்கள்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்டாக இதை தான் கொடுத்துருக்காங்க, காற்று பருவ காலங்களில். ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 16வது கொஸ்டின். விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம். கரெக்ட் ஆன்சர் ஆயுள் பெருக்கம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து இயல் 2ல் பேஜ் நம்பர் 27 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். கூற்று 1. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். கூற்று 2. எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1ல் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகைநிலை தொடர் 6 வகை, இது கரெக்டு. தொகாநிலை தொடர் வந்து 9 வகை வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் அது தப்பாக இருக்குது. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி, அது கரெக்டாக வரும். எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் வந்து எதில் வர்றது அப்படின்னா தொகாநிலை தொடரில் வரக்கூடியது. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 4, 5, 6 இருக்கும். இயல் 2, 3 இருக்கும். இயல் 2, 3 பேஜ் நம்பர் 40. இயல் 2ல் 40 பேஜ் நம்பர் 40 இருக்கும். இயல் 3ல் 63. அது என்ன டாபிக் அப்படின்னா, தொகைநிலை தொடர்னு ஒரு டாபிக் இருக்கும். இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் பேஜ் நம்பர் வந்து வேறுபடுது. 40வது பக்கத்துலேயும் 63வது பக்கத்துலேயும் இருக்கும். இயல் 2, 3ல் இருக்குது. அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி, காலக்கணிதம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், திருவிளையாடற் புராணம். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார், காலக்கணிதம் கண்ணதாசன், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். இப்போ ஆன்சர் என்னென்னா 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 எதில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 4, 5, 6 இந்த இயலில் இருக்கும். ஒவ்வொரு இயல்லையும் இந்த பாடலுடைய தலைப்பு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பாடலின் ஆசிரியரை நீங்கள் பார்த்துக்கலாம். பெருமாள் திருமொழி ஒரு பாடல் இருக்குது. காலக்கணிதம் வந்து கண்ணதாசனுடைய இருக்குது. அது ஒரு உரைநடையாக ஏதோ கொடுத்துருக்காங்க. அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அதுவும் வந்து ஒரு பாடல் தான். திருவிளையாடற் புராணம் இது வந்து ஒரு நூல் தான். ஓகேங்களா? காலக்கணிதமும் நூல் தான். இதில் மேலே நூல் ஆசிரியர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இது எல்லாமே இயல் 4, 5, 6 அதில் இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82, 82, 144, 107வது பக்கம், 189வது பக்கத்தில் இருக்குது 10th ஸ்டாண்டர்டில். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. திணை மரம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் திணை வகைகள். அதற்கான மர வகைகள் சைடில் காஞ்சி, இலுப்பை, கொன்றை, வேங்கை, புன்னை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்கு வேங்கை, முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு காஞ்சி, நெய்தலுக்கு இலுப்பை. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 4, 3, 1, 2. 4, 3, 1, 2 இதான் அந்த ஆன்சர். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4, 3, 1, 5
புன்னை. குறிஞ்சிக்கு வேங்கை, முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு காஞ்சி, நெய்தலுக்கு புன்னை. இப்படி வரணும். இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 4, 3, 1, 5. இப்போ 4, 3, 1, 5 என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து இயல் 6ல் கொடுத்துருப்பாங்க. அந்த திணை வகைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் பேஜ் நம்பர் 146வது பக்கம் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையெச்சையும் உருவாக்கு. ஓகேங்களா, ஈஸியாகவே இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். வினைமுற்றுனா வினை முடிஞ்சு போனது. அறிந்தார். இதில் பாருங்கள், வினை முடிகிற மாதிரி இருக்கும். வினையெச்சம் அப்படின்னா கடைசி எழுத்து. அது க்ளூ என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் என்னென்னா கடைசி எழுத்து இ ஊ வரிசையில் முடியறதா இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம இதில் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அறிந்தார், ஏற்கனவே அறிந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ அது வந்து இந்த வினை வந்து முற்று பெற்றிருக்கு, அதனால் அது கரெக்டான ஆன்சர். வினை முற்றது. அறிந்து கடைசி எழுத்து பாருங்கள் தூ, அது வந்து ஊ வரிசையில் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். க்ளூ என்னென்னா ஈ ஊவில் முடிகிற மாதிரி, ஈ ஊவில் முடியணும், இல்லை ஈ வரிசை ஊ வரிசையில் உள்ள சொற்களால் முடியக்கூடிய ஒரு சொல், ஒரு வாக்கிய ஒரு சொல்ல தான் நம்ம வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அறிந்தார், அறிந்து. இதில் வந்து என்ன அப்படின்னா அறிந்த, அறிந்தவர் இதெல்லாம் வராது. அறிந்தனா பெயர்ச்சொல், பெயரெச்சம். அறிந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயரில் வந்துடும். இல்லை அறிதல், அறிந்து. இங்கேயும் அறிந்து வந்திருக்கு. இந்த அறிந்துக்கு என்ன ஆன்சர்னால் வினையெச்சம். அங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வினை முற்றாக தான் கேட்டிருக்காங்க. வினைமுற்று அப்புறம் வினையெச்சம்னு கேட்டிருக்காங்க. அறிதல்னா தொழிற்பெயர். அறியானா எதிர்மறையாக வருது. அதெல்லாம் ஆன்சராக வராது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன். இது வந்து இயல் 9ல் இருக்கும். பேஜ் நம்பர் 205 இருக்கும் பாருங்கள். இந்த லைனே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, புலியாட்டம். இது வந்து எங்கே இருக்குன்னா இயல் 6ல் பேஜ் நம்பர் 131வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்துங்க. இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, புதிய உரைநடை. இது வந்து எதில் இருக்குன்னா இயல் 1லே இருக்கும். பேஜ் நம்பர் 15ல் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். தன்னை அறிதல் கொஸ்டின் நம்பர் 24. கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? கரெக்ட் ஆன்சர் பெயரெச்சத் தொடர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து இயல் 3 பேஜ் நம்பர் 63ல் இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு வரதராசனார். இது வந்து இயல் 1ல் இருக்கும். பேஜ் நம்பர் 14வது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் என்ன இருக்குது? அழியல் இருக்குது. அழியலுக்கான பொருள் என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, குழு குளுத்த பழம் தான் வந்து அழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழு குளுத்த பழம் டேஷ் ஆகும், அதாவது குழு குளுத்த பழத்தை தான் வந்து அழியல்னு சொல்லுவாங்க. இது பேஜ் நம்பர் 6ல் இருக்கும். இயல் 1 பேஜ் நம்பர் 6. அடுத்தது பொறுத்துக. சொல் பொருள். சேக்கை யாக்கை பிணித்து வாய்ந்த. பொருள் வந்து கட்டி, பயனுள்ள, படுக்கை, உடல், சாசைந்து. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏவுக்கு சேர்க்கைக்கு படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3, 4, 1, 2.
இப்போ 3 4 1 2 எதில் வருதுன்னா ஆப்ஷன் ஏல வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இயல் 9 இருக்கும். பேஜ் நம்பர் 212 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். இருபத்தி 8வது கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர். ஓகேங்களா? இதான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கு மற்றதுக்கெலாம் ஆன்சர் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். மற்றதுக்கு என்ன அப்படின்னா ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் வரும். இதுக்கு இது வரும். அடுத்து காருகர் அப்படின்னா நெய்பவர். ஓகேங்களா? அடுத்து மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, அதாவது ஓவியராக இருக்கலாம், சிற்பி, அதுக்கு தான் அது அர்த்தம். ஆனால் இது மற்ற எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. பாசோர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் 7 பேஜ் நம்பர் 169வது பக்கத்தில் இருக்கும். அடுத்த கொஸ்டின். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? டெய்லி மலர்வது செண்பகம். பிரம்மகமலம் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை. குறிஞ்சி இதனுடைய மலர்கள், ஓகேங்களா, செண்பக மலர்கள், பிரம்மகமலம் அதனுடைய மலர், குறிஞ்சி மலர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது. மூங்கில் மட்டும்தான் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. இதனுடைய பூக்கள் வந்து தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும்தான் மலரும். அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து இயல் 8 பேஜ் நம்பர் 191வது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேங்களா? இது இயல் 4 பேஜ் நம்பர் 89வது பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். இதில் எந்த கொஸ்டின் டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். இதுவாக இருக்கலாம், இல்லை அதுவாக இருக்கலாம். எது அப்படின்னா அழுக்காறு உடையான் கண். இதுக்கு எது பிரித்து எழுதுக. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது புக்கில் இந்த வார்த்தை இருக்குது, அதுக்கான பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுக்கல. எனக்கு ஆன்சர் என்ன தோணுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அல்லது டியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கான பதிலை வந்து நீங்கள் ஆப்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ 10th எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் சொல்லிடுறேன். இயல் 2 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயல் 3 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம கடைசியில் அதை பார்க்கலாம். இயல் 2 ஃபஸ்ட்டு இயல் 1 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயல் 2 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயல் 3 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயல் 4 கேட்கல, இயல் 5 கேட்கல, இயல் 4 இயல் 5 கேட்கல, இயல் 6 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இயல் 7 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இயல் 8 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இயல் 9 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாம் கலந்து 2 3 இந்த பொறுத்துகை எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து 2 3 இயல்லேருந்து சேர்த்து ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டினை தான் இந்த பிரித்து எழுதுக, அந்த இலக்கண குறிப்பு தருக, அதெல்லாம் கலந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது நம்மளே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் அடுத்த 30 கொஷின் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது எஸ்சிடி தேர்வுக்கான முதல்ல இருக்கு இல்லையா, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இருக்கு இல்லையா, அதில் தமிழ் 30 வினாக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எந்த பக்கத்தில் இருக்கிறது முதற்கொண்டு பார்க்கலாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் கீ விட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்ஷன் போகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பேஜ் நம்பர் மட்டும்தான் சொன்னேன். அடுத்து நம்ம ஆன்சர் கீ பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த எந்த பேஜில் எந்த இடத்துல இருக்குது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.